ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம செரோக்கி பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க்க பத்தி தான் பார்க்க போறோம். ஃபால் சீசனை என்ஜாய் பண்ணணும்னு நிறைய பிளேஸ் நாங்க சூஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா எந்த பிளேஸ்க்குமே எங்களால இந்த தடவை போக முடியல. சில பல காரணங்களால நாங்க போட்ட பிளான் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணல. அதனால வீட்டுக்கு பக்கத்துல இருக்க இந்த செரோக்கி பார்க்குக்கே போயிட்டு சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த ஃபால் டைம் பீரியட்ல ஒவ்வொரு மரங்களும் அவ்வளோ அழகா கலர் மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல பாக்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். எனக்கு யூஎஸ்ல ரொம்பவே ஃபேவரட்டான சீசன் அப்படின்னா இந்த ஃபால் டைம் பீரியட் தான் சொல்லுவேன். ஏன்னா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும். இங்க இருக்க மரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல மாறுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா வைப்ரண்டான இந்த எல்லோ கலர்ல தான் மாறும். அதுதான் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் பாக்குறதுக்கே. அது போக இன்னும் நிறைய கலர்ஸ்ல மாறுங்க. ஆரஞ்சு கலர், ரெட் கலர், பிரவுன், மெரூன் அப்படின்னு சொல்லி பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கும் இங்க இருக்க இலைகள் எல்லாமே. இந்த பார்க்குக்குள்ள இருக்க இந்த சின்ன ஃபாரஸ்ட சுத்தி பாக்குறதுக்கு நம்மளுக்கு ட்ரையல் பாத்துமே இருக்கு. நம்ம காட்டுக்குள்ள போய் நடந்து போற மாதிரியான வழியும் இருக்கு. இந்த மாதிரி ரோட்லயும் நம்ம நடந்து போலாம். இந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா 2 லேன் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து சைக்கிள் போறதுக்காக, இன்னொன்னு வந்து நம்ம நடந்து போறதுக்காக. இந்த பார்க்குக்குள்ளே பாத்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பிக்னிக் ஏரியாவும் இருக்கு. நாங்க ஒரு ஆஃப்டர்நூன் டைம் தான் வீட்ல இருந்தே கிளம்பணும். அதனால பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்லயே ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிட்டு இந்த பார்க்குக்கு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். அந்த கிட்ஸ் பிளே ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரங்க, அது ஃபுல்லாவே எல்லோ கலர்ல லீஃப் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிருந்தது. பார்க்கவே அவ்வளோ அட்ராக்டிவா இருந்தது. அங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கடி தான் நின்று போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அங்க வந்து அத்தனை பேரோட கண்ணும் அந்த ஒரு மரத்து மேல தாங்க இருந்திருக்கும். ஏன்னா அந்த ஒரு மரம் மட்டும்தான் கம்ப்ளீட்டா கலர் சேஞ்ச் ஆயிருந்தது. அதுவும் பிரைட் எல்லோல பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த மரத்துக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அண்ட் அதுவுமே ஆரஞ்சு கலர்ல மாறி இருந்தது. அது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல வேற இருந்ததுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க இருந்த பிளே ஏரியால என் பையனை கொஞ்ச நேரம் விளையாட விட்டுட்டு இங்க இருந்த மரங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு மரங்களும் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா கலர் மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த பிளே ஏரியால டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க இருந்த மரத்துக்கடியில நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு பக்கத்துல இருந்த அந்த ட்ரையல் பாத்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு ட்ரையல் பாத்தோட என்ட்ரன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன போர்டு வச்சிருக்காங்க. அதுல வந்து சைக்கிள் வந்து அலௌட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதே போல மண்ணு வந்து எங்கேயாவது வெட்டா இருக்கு, அதாவது கொஞ்சம் சேர் மாதிரி இருக்குன்னா அங்கெல்லாம் நடக்க வேணாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி காட்டுக்குள்ள நடந்து போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அதுவும் ஃபால் டைம் பீரியட்ல இவ்வளோ அழகா கலர் மாதிரி இருக்க மரங்களுக்கு நடுவுல நடக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஒவ்வொரு மரங்களும் பாத்தீங்கன்னா வான் உயரதான் இருக்குன்னு சொல்லணும். அவ்வளோ பெருசா இருக்கு எல்லா மரங்களுமே. இங்க இருக்க மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் வளர்ந்துருக்கு. எதுவும் பக்கத்துல வளரல. பாக்குறதுக்கே அவ்வளோ நீட்டா இருக்கு. இந்த மாதிரி காட்டுக்குள்ள நம்ம நடந்து போகும்போது அங்கங்க சின்ன சின்ன போர்டு பார்க்க முடியும். இந்த விதமான அனிமல்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன ஃபாரஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முயல்கள், மான்கள்லாம் இருக்கும். அதே போல நாங்க இந்த இடத்துல மான்களை பார்த்தோம். அது எல்லாமே வீடியோட எண்ட்ல வரும். இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மரம் வந்து அப்படியே சாஞ்சு விழுந்திருக்குன்னு. அந்த மரத்தை வந்து கட் பண்ணி இப்படி ஓரமா நகர்த்தி வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய மரம். என் பையன் அதில் எவ்வளோண்டு இருக்கான். கிட்டத்தட்ட அது ஒரு வெப்பு மாதிரி இருக்குது. அதோட ரூட்ஸ் பாருங்களேன். இந்த என் ஹஸ்பண்ட் இருக்கிறதே தெரில. அவரை போல் 2 ஆள் உள்ளே வைக்கலான்னு நினைக்கிறேன்.
சூப்பராக இருக்குங்க. இங்கே யாரும் செதுக்கிலாம் வச்சுருக்காங்க நிறைய. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க இந்த மரத்தில் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக இலையை வந்து நான் பொறுக்கி எடுத்துப்பேன். ஏன் இதை எடுக்கிறேன்னு தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான். எங்கே ஏதாவது புது இடம் போகிறேன், அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அங்கேருந்து ஏதாவது ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ அப்படி தான் இந்த மாதிரி இலை எடுக்கிறது, இல்லை மண், கல், பூவோட இதழ், பூ அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நோட் புக்குக்கு நடுவில் வச்சுருவேன். என்றைக்காவது ஒரு நாள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்மெல், அதுக்கப்புறம் அதோட ஃபீல், அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து அதோட நம்மளுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகும். அண்ட் என் பையனுக்கும் இப்போ நான் அதான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இலையை பொறுக்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி தாங்க, அதுக்காக தான் இந்த இலையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். டைரியில் எதுலையாவது எடுத்து வச்சுப்பேன், நோட் புக்குக்கு நடுவில் எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி டெக்ஸாஸில் இருந்த போதும் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் வந்தேன்னு சொல்லிட்டு லுக் அட் த வியூ. எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. டெக்ஸாஸ்லேயும் இந்த மாதிரி தான், போகிற இடத்துல எல்லாம் அழகாக என்ன தெரியுதோ இந்த மாதிரி இலை, பூ, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுப்பேன். வித்தியாசமாக ஏதாவது பார்த்தா அதை எடுத்து ஞாபகார்த்தமாக வச்சுருவேன் நோட் புக்கில். நான் யூஎஸ்லேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்தபோது ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்கில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் எதையுமே தூக்கி போடல, எல்லாமே பத்திரமா வந்துடுச்சு. அண்ட் அது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் பத்திரமா இருக்குது. ஸோ அதே போல் இப்போ லூயிவில் வந்தும் எனக்கு இந்த மாதிரி பழக்கம் விட்டே போகல. அதனால் எல்லாத்தையும் பொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது சைல்ட்ஹுட் ஹேபிட் இன்னும் ஒட்டி இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நான் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த போல் அழகாக கலெக்ட் பண்ணி அதை ஞாபகார்த்தமாக எடுத்து வச்சுட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த டே அண்ட் அது எங்கேருந்து கலெக்ட் பண்ணன்னு வரைக்கும் என்னால் கரெக்டாக சொல்லிட முடியும். அன்றைக்கி அங்கே என்ன விதமான ஒரு ஃபீல் அண்ட் ஸ்மெல் இருந்துச்சுன்னு கூட என்னால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு அந்த மெமரி என்னோட ரிலேட் பண்ணிப்பேன். பார்க்க கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கேன், ஏன்னா ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டு இருக்கேன். என் மேடு பள்ளம் அப்படின்னு எல்லா இடமும் க்ராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் சைல்ட்ஹுட் ஹேபிட் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்கள். அதில் நீங்கள் என்ன விஷயத்தை இன்னமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எல்லோரும் உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லியும் அதை நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க வழி இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் பாருங்கள் இப்படி இருக்குன்னு. லுக் அட் திஸ் டிப். Oh my god, it looks so amazing. கொசு நிறைய இருக்கு. கண்ணு தெரியாமல் ஃபோனில் பேசிட்டு எங்கேயாவது காலை விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை. எழுப்புறதுக்கு கூட என் ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டாரு, நான் பாட்டு தனியாக பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தா கூட நீ இன்னும் இந்த பழக்கத்தை விடலையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அப்போவே வந்து கலாய்ப்பாங்க, எப்போ எங்கே போனாலும் உனக்கு எதையாவது பொறுக்கி வச்சுக்கிறது வேலை இல்லை அப்படின்னு. சைல்ட்ஹுட்லேருந்து பண்ணுற ஒரு விஷயத்த மாற்றிக்கவே முடியாது. அண்ட் லிட்ரலி சொல்ல போனோன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரி இல்லை. ஸோ அது தூரத்தில் தெரியறது மானுங்க, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். என் பையன் ஷூஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்கான். நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மான் கிராஸ் ஆகி போகிறது தான் பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த சைடு திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் மான்கள் இருந்தது.
நாங்க கார் விட்ட இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 மான் துள்ளி துள்ளி ஓடிட்டு இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த அழகை ரசிச்சதெல்லாம் நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். எவ்வளோ அழகா இருக்கு. ஸோ இப்போ நடந்து வந்ததுல நம்ம மானை பார்த்துருக்கோம். ஹலோ டீர்ஸ். இங்கே ஒருத்தர் இருக்காரு, கிராஸ் ஆகி போயிட்டார் அவரு. இங்கே நில்லு, இட்ஸ் கம்மிங். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நீரு கிட்ட போகாத தக்ஷி, வேண்டாம். Deers. Yes, deers. Is this a deers? எவ்வளோ கிட்ட மானை பார்க்கறது பெரிய விஷயம் தான். ஏன்னா அது எதுவும் பயப்படவும் இல்லை, நம்ம பக்கத்தில் நிற்கிது. ஏய் ரோடு, நீ போகாத ஒரு மணில. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மான் இருக்கு. ஒன்று வந்து பின்னாடி உட்கார்ந்து இருக்கு அண்ட் இன்னொன்று முன்னாடி அந்த புல்லெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் செரோக்கி பார்க்கில் எங்களோட டே எப்படி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் பிறை.